भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இனியும் ஒரு வாரத்தில் சைத்தன்ய மகாபிரபுவுடைய அவதார தினம் கௌர பூர்ணிமா அப்படின்னு. பகவானுக்கு கடல் அலைகள் மாதிரி அவதாரங்கள் இருக்கு. கடற்கரையில் போய் உட்காந்து அலைகளை எல்லாம் நம்மளால எண்ண முடியாது, அவ்வளவுக்கும் அலைகள் இருக்கும். அந்த அளவுக்கு பகவானுக்கு அவதாரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லும். இருந்தாலுமே எல்லா அவதாரங்களை பற்றியும் நமக்கு தெரியாது. பாகவதத்தில் ஒரு 20-24 அவதாரங்கள் பட்டியல் போட்டிருக்காங்க. மற்ற புராணங்கள்லையும் அந்த மாதிரி கொஞ்சம் அவதாரங்கள் பட்டியல் போட்டிருக்கிறார். பக்தி ரசாமிருத சிந்து அந்த புத்தகத்தில் கொஞ்சம் அதிகமான பட்டியல் இருக்கு. இருந்தாலும் யாருக்குமே பகவானுக்கு எவ்வளவு அவதாரங்கள் இருக்கு அப்படின்னு எண்ணவே முடியாது. குறிப்பா நமக்கு தசாவதாரம் அதவளதான் தெரியும். ஆனா இந்த அவதாரங்கள் எல்லாம் முழுமையான அவதாரங்கள் கிடையாது. சிலது அம்சம், பகவானுடைய சக்தியில ஒரு சின்ன பகுதி. சிலது ஒரு லீலைக்காக வர வேண்டிய அவதாரங்கள். சில அவதாரங்கள் குண அவதாரங்கள், இப்படி எல்லாம் இருக்கு. இருந்தாலும் கிருஷ்ணர் அதேபடி வந்தது, எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், எந்த குறைவும் இல்லாமல் கிருஷ்ணர் அப்படியே ரகசியமாக வந்ததுதான் சைத்தன்ய மகாபிரபு. என்ன மாற்றம்? நிறம் மட்டும் மாறிடுச்சான். கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயைர் யஜந்திஹி சுமேதசா. என்ன நிறம் மட்டும் மாறிடுச்சான். அவர் அந்த கருப்பு நிறத்துல வரல, தங்க நிறத்துல வந்திருக்கார். கிருஷ்ணவர்ணம் அந்த ஒரு சின்ன மாற்றம். த்விஷா கிருஷ்ணம், கருப்புல வரல. சாங்கோ பாங்க அஸ்திர பார்ஷதம் கூட அவருடைய அத்தனை நண்பர்கள், தோழர்கள், கோபிகைகள், கோபர்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துட்டார். சைத்தன்ய மகாபிரபுவாக வரும்போது அத்தனை பேரையும் கூட கூட்டிட்டு வந்துட்டார். ஒரே ஒரு வேலை தான் இருந்தது அந்த அவதாரத்திற்கு. மற்ற அவதாரங்கள் எல்லாம் வரும்போது அரக்கர்களை கொல்லுவது, வேதத்தை காப்பாற்றுவது, நிறைய வேலை இருந்தது. மத்ஸ்ய அவதாரமாக மச்சமாக வந்த பொழுது அவர் மச்ச புராணத்தை தந்தார். கூர்மமாக வந்த பொழுது அமிர்து அடைவதற்கு உதவி செஞ்சார். ஒரு அவதாரத்துக்கு ஒரு வேலை இருந்தது நிறைய. ஆனா சைத்தன்ய மகாபிரபுவாக வந்த பொழுது வேற எந்த வேலையும் கிடையாது. யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயைர்,
நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணணும். அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சார். ஏன்னா கலிகாலத்தினுடைய தர்மம் நாம சங்கீர்த்தனம். வேற கோயிலுக்கு போறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, ஹோம பூஜைகள் செய்கிறாங்க, திருவிழா கொண்டாடுகிறார்கள், நிறைய பண்றோம். ஆனா அது எல்லாமே நாம சங்கீர்த்தனத்தை சார்ந்துதான் இருக்கிறது. நாம சங்கீர்த்தனத்தை சரிவரச் செய்யாமல் இது எல்லாம் செஞ்சாலும் ஒரு பலனும் கிடையாது. இதெல்லாம் செய்யும் போது நாம சங்கீர்த்தனத்தை செய்துவிட்டால் அனைத்து பலனும் கிடைக்கும். ஒரே ஒரு வேலை தான் சைத்தன்ய மகாபிரபுக்கு, யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயை, நாமம். எவ்வளவு கவனமாக, எவ்வளவு ஆழமாக அதை ஜெபம் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. சைத்தன்ய மகாபிரபுவாக வந்த போது கூட 2 விதமான நாம சங்கீர்த்தனம் இருந்ததா. அது ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம். 2 விதமான நாம சங்கீர்த்தனம். ஒன்று, தினமும் மகாபிரபு தன்னுடைய பக்தர்களை, பார்ஷதர்கள், தன்னுடைய என்ன சொல்றது, தொண்டர்கள், பக்தர்கள், தாசர்கள், இவங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு நவத்வீப்பில் ஜெகநாத்புரியில் இருக்கிற தெருவில் வந்து நாம சங்கீர்த்தனம் செய்வார். அஜானுலம்பித புஜௌ கனகாவதாரோ கமலாய தாத்தோ விஸ்வம்பரோ த்விஜபரோ யுகதர்ம பாலௌ. அப்படி நின்னார்னா கையெல்லாம் வந்து முட்டி வரை, கால் முட்டி வரை நீளமா இருக்கும். அது வெறும் ஒரு கணக்கு தான். இடுப்பை வந்து அரை என்று சொல்வார்கள். அரை ஞானம் அப்படிங்கிற கயிறு, அது சொல்லி சொல்லி தமிழ்நாட்டில் அருணா கயிறா போச்சு. அது அருணா கயிறோ ரேவதி கயிறோ எல்லாம் கிடையாது. அரை ஞானம். தமிழ்ல இந்த ஞாங்கிற வார்த்தைக்கு உபயோகமே செய்ய மாட்டோம். பள்ளிக்கூடத்தில் படித்த போது மட்டும்தான் நாய்க்குட்டிக்கு ஞமலி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அந்த ஞா அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் தமிழ்லேயே ழா இருக்கு. இதை 2ஐயுமே தமிழர்கள் உபயோகம் செய்ய மாட்டாங்க. அரை ஞானம், அரைனா பாதி. கால்னு சொல்றமே, கால்னா கால்வாசி, அவ்வளவுதான். முட்டி, முக்கால். இப்ப சைத்தன்ய மகாபிரபு எந்திரிச்சு நின்னார்னா அவருடைய கைகள் வந்து கால் முட்டி வரைக்கும் நீளமா இருக்கும். நம்மெல்லாம் நின்று சோதனை பண்ணி பாருங்க, இடுப்பு வரையோ இல்லைன்னா தொடை வரையோ தான் நம்ம கை நீளமா வரும். ஆனா மகாபிரபுவுடைய கை வந்து நின்னார்னா கால் முட்டி வரைக்கும் நீளம். அவ்வளவு நீளமான கைகள். அஜானு லம்பித புஜௌ, அவ்வளவு நீளமான புஜங்கள், கைகள். கமலாய தாதோ கனகாவதாதோ விஸ்வம்பரோ த்விஜபரோ. விஸ்வம்பரன் அப்படிங்கிற ஒரு பேர்ல அவர் அவதாரம் செஞ்சிருக்கிறார். கருணையே வடிவானவர். கண்கள் எல்லாம் தாமரை கமலம் போல இருக்கும், பெருசா. உயர்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். யுகதர்ம பாலவ், இந்த யுகத்தினுடைய தர்மத்தை வந்து நிலைநாட்டுவதற்காகவே அவதாரம் செஞ்சிருக்கிறார். அப்ப 2 விதமான நாம சங்கீர்த்தனம். தினமும் தெருவில் வந்து அவர் கையை உயர்த்தி கொண்டு அப்படியே போனார்னா தங்க நிறம் ஜொலிக்கும். அப்படியே அவரை பார்த்தா பெரிய பெரிய கண்கள்,
அந்த கண்கள்ல வந்து எப்பவுமே ஒரு ஈரத்தன்மை இருக்கும். குழந்தைங்க கண்ணை பார்த்தீங்கன்னா, 1 வயசு 2 வயசு குழந்தைங்க கண்களை பார்த்தா அந்த கண்ணுல எப்பவுமே ஒரு ஈரத்தன்மை, ஒரு நீர், ஒரு இது இருக்கும், மாய்ஸ்சர். நம்ம கண்ணெல்லாம் காஞ்சு போச்சு, இதயமெல்லாம் காஞ்சு போச்சு, சுத்தமா ஒண்ணுமே இல்லை. குழந்தைகள் கண்கள் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி மகாபிரபுவுடைய கண்கள். 2 கையையும் உயர்த்தி கொண்டு நாம சங்கீர்த்தனம் செய்து போகும்போது பூ விற்கிறவங்க, சட்டி பானைகள் விற்பவர்கள், வியாபாரிகள், பெண்கள், குழந்தைகள், பிராமணர்கள், யார் அவர் முகத்தை பார்த்தாலும் அப்படியே ஒரு வசீகரிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா மகாபிரபு வந்து உண்மையிலேயுமே இவங்க நல்லாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம சங்கீர்த்தனம் செய்யறாங்க. நம்ம கூட சில நேரத்துல யாருக்காவது சொல்லி கொடுப்போம், இதயத்தால் அவங்க நல்லாகணும், நல்லா உயர்ந்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்றது கிடையாது. எனக்கு டீ காப்பி எல்லாம் குடிக்க முடியாது, இவன் குடிக்கிறானே, எப்படியாவது கெடுத்து விட்டுருவோம் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு பிரச்சாரம் பண்ணும். அவர்கள் இதயத்தை தொடும் மாதிரி, அதாவது உண்மையிலேயுமே இந்த மனிதர் கலிகாலத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, பகவானை பற்றி அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈவு, இரக்கம், தயா, அதுல சொல்லி கொடுக்கும் போது எந்த உயிர் வாழியும் அதை கேட்டுவிடும். அப்படி நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு போவார். ஆனா கேட்கிறவங்களுக்கு கிருஷ்ண பகவான் தான் மிக உயர்ந்தவர், ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் கலிகாலத்தின் தர்மம் அப்படிங்கிற உண்மையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு போகும்போது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் மெய்மறந்து 2 கைகளை ஆகாயத்தில் உயர்த்தி ஹரே கிருஷ்ணா என்று நாம ஜபம் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு இது மகாமந்திரம், யுகத்தின் தர்மம், இதை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எந்த உண்மையுமே தெரியாது. அதனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? மனசுல இருக்கக்கூடிய லௌகீகமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறி விடுகிறது. ஏன்னா அவங்களுக்கு இது இந்த மந்திரத்தினுடைய உயர்ந்த தன்மை தெரியாம ஜபம் செய்யறாங்க. ஜபம் செய்துகிட்டு என்ன நினைப்பாங்க, என் முதுகு வலி போகட்டும் கிருஷ்ணா, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடு, 1000 ஆசைகளுடன் ஜபம் செய்யறாங்க. அந்த ஆசையெல்லாம் நடக்கும். மட்டுமில்ல, நாம ஜபத்தை தூங்கி தூங்கி செஞ்சாலும், பிழையாக செய்தாலும், அகந்தையுடன் செய்தாலும், மற்றவர்களுக்காக செய்தாலும், எப்படி செய்தாலும் மோட்சம் கண்டிப்பா கிடைச்சிடும், முக்தி கண்டிப்பாக கிடைத்துவிடும். பாருங்க பகவானுடைய கருணையை. தவறா ஜபம் செய்தா கூட அவங்களுக்கு அந்த ஜபம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பகவான் முக்தி கொடுத்து விடுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்துல அஜாமிளன் வந்து தன் பிள்ளையை நினைத்து கொண்டு நாராயணா என்று சொன்னார். பகவான நினைக்கல, பகவானை தியானம் பண்ணல. அஜாமிளன் யாருன்னு நினைச்சாரு? தன் மகனை நினைத்தார். எப்பொழுது அவர் நாராயணா என்று சொன்னாரு, அப்பவே அவருக்கு வந்து முக்தி கிடைத்து விட்டது. அப்போ ஒரு நாம ஜபம் எப்படின்னா, மகாபிரபு தெருவில் பண்ணிட்டு போனது, யாருக்குமே எந்த உண்மையும் தெரியாது. ஆனா மகாபிரபுவின் அழகை பார்த்து, நாமத்தின் ருசியில எல்லாருமே 2 கைகளையும் தூக்கி கொண்டு ஜபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் லௌகீகமான ஆசைகளும் நிறைவேறியது, முக்தியும் கிடைத்தது. ஆனா அதே நேரத்துல மகாபிரபு இனி ஒரு நாம சங்கீர்த்தனம் செய்வார். எப்படின்னா, பக்தர்கள் வீட்டுக்குள்ள போய், குறிப்பாக ஸ்ரீவாஸ் டாக்கூர், எல்லாருக்குமே தெரியுமே, ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர்
ஐந்தாவதாக ஸ்ரீவாஸ் டாக்கூர். அவர் வீட்டுக்குள்ள போய் நாம சங்கீர்த்தனம் செய்வார். எப்படி? கதவை எல்லாம் சாத்தி, வெளியிலிருந்து யாரையுமே உள்ள விடாமல் தூய பக்தர்களை மட்டும் உள்ள விட்டு. இந்த தூய பக்தர்கள் யாரு? பௌதீகமாக எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. எனக்கு துணிமணி வேணும், பணம் வேணும், என்னை மற்றவர்கள் புகழ வேண்டும், என்னை யாரும் குறை சொல்லக்கூடாது, என் மனதிற்கு விருப்பப்படும்படி நடந்து கொள்ள வேண்டும், எனக்கு அது வேணும், இது வேணும், பக்தி வேண்டும், அதாவது மோட்சம் வேண்டும் என்று கூட அவர்களுக்கு ஆசை கிடையாதாம். முக்தி வேணும்னு கூட அவங்களுக்கு ஆசை கிடையாது. அந்த மாதிரி தூய பக்தர்களை அழைத்து கொண்டு ஸ்ரீவாஸ் டாக்கூரின் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு நாம ஜபம். அது எவ்வளவு நேரம் அந்த நாம ஜபம் செய்வார்கள்? 72 மணி நேரம் நாம ஜபம் செய்வாங்க. 72 மணி நேரம்னா 3 நாள் தொடர்ந்து, இரவு பகல் பார்க்காமல். சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது. 72 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் செய்து பக்தர்கள் கண்களெல்லாம் நிறைந்து ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டு, அந்த நேரத்துல தான் ஸ்ரீவாஸ் டாக்கூரின் பிள்ளை சமையல் அறையில பானையில விழுந்துரும். சமையல் செய்து கொண்டிருப்பார்கள், அவ்வளவு சூடா. அந்த ஸ்ரீவாஸ் டாக்கூரின் குழந்தை தவறி அதுக்குள்ள விழுந்து செத்து போயிடும். உடல் வெந்து போய்விடும். உடனே அந்த தாய் ஓ என்று அலறி அழுகும் பொழுது ஸ்ரீவாஸ் டாக்கூர் சொல்றார், அழாதம்மா, நீ அழுதேனா நாம சங்கீர்த்தனம் நின்று போய்விடும். மகாபிரபுவுடைய நாம சங்கீர்த்தனத்தை விட உயர்வா எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது, அழாத. ஆனா ஒரு தாய்னால அழுகாம இருக்க முடியுமா? கண் முன்னாடி குழந்தை வெந்து கிடக்கிறது, செத்து உயிரில்லாமல் சடலமாக கிடக்குது. அந்த அம்மானால கட்டுப்படுத்த முடியாமல் கதறுகிறார்கள். உடனே ஸ்ரீவாஸ் டாக்கூர் சொல்றார், இனி நீ அழுதேன்னா நான் போய் கங்கையில் குதித்து தற்கொலை செய்து கொள்வேன். ஏன்னா மகாபிரபுவுடைய நாம சங்கீர்த்தனத்துக்கு தடை வந்ததை விட வேற எதுவுமே பெருசா பாவம் கிடையாது. உடனே அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்களா, வாயில் துணியை வைத்து கடிச்சு திருகி வச்சுக்கிறான், அழுகல் வெளியே வராமல் இருப்பதற்காக. ஏன்னா அந்த பக்தர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு குறிக்கோள் நாம சங்கீர்த்தனம் தான், வேற எதுவுமே வேண்டாம். அங்க அந்த நாம சங்கீர்த்தனத்துல அந்நியர்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது. தூய பக்தர்கள் மட்டும், கிருஷ்ண பிரேமை மட்டும், கிருஷ்ணர் மட்டும் போதும் என்று ஜபம் செய்வது. 2 விதமான ஜபம். வெளியில தெருவுல செய்யும் போது எல்லாரும் சேருவாங்க. அவர்களுக்கு லௌகீகமான ஆசைகளும் நடக்கும், முக்தியும் கிடைக்கும். ஆனா ரகசியமாக பக்தர்களோடு சேர்ந்து செய்யும் நாம சங்கீர்த்தனத்துல அவங்களுக்கு முக்தி கூட வேண்டாம். என்ன கிடைச்சா போதும்? பிரேமை கிடைத்தால் போதும். இப்ப நம்மளும் ஜபம் பண்றோம். நம்ம முதல் நிலையில பண்றோமா, 2வது நிலையில பண்றோம்? முதல் நிலையில பௌதிக ஆசைகளை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நிறைய பேர் முதல் நிலையில தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, மெதுவா உயர்ந்து உயர்ந்து இந்த 2வது நிலையில் ஜபம் செய்ய வேண்டும். ஆசைகளை துறந்து கிருஷ்ணர் மட்டும் போதும் என்று சொல். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.